ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு Kadai நியூஸ் அண்ட் டியூட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டோட A to Z ஷார்ட்கட்ஸ் தான் என்ன, அந்த ஷார்ட்கட்ஸோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா ஷார்ட்கட்டும் பார்க்கறதுக்காக வந்துட்டு நான் இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் ஃபைல் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஓப்பன் பண்ண ஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4 பேராகிராஃப் வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு ஒவ்வொரு ஷார்ட்கட்டும் வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா Ctrl+A. நீங்கள் Ctrl+A ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட மொத்த ஃபைலில் இருக்கிற லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு செலக்ட் ஆகும். Ctrl+Aனா என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல். நீங்கள் மொத்தமாக வந்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது வந்துட்டு சைஸ் சேஞ்ச் பண்ணணும், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும், அதோட லெட்டரோட சைஸ் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் இந்த Ctrl+A ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+B. Ctrl+B அப்படின்னா என்னன்னா வந்துட்டு அந்த ஷார்ட்கட்டை வந்துட்டு போல்டு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. உங்களோட லெட்டரை வந்துட்டு நீங்க போல்ட் ஆக்குறதுக்கு Ctrl+B யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இதுல நான் இந்த 150th பர்த்டே ஆனிவர்சரி அப்படிங்கறத மட்டும் எனக்கு போல்டு பண்ணோம் அப்படின்னா நான் அதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+B அழுத்தினேன்னா என்னால வந்துட்டு அந்த விஷயத்தை மட்டும், அதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஹைலைட் பண்ணி காட்டணும், போல்டு பண்ணி காட்டணும் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது இந்த Ctrl+B ஆப்ஷனை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Ctrl+C. Ctrl+Cங்கிறது என்னன்னா வந்துட்டு காப்பியோட வந்துட்டு ஷார்ட்கட். நீங்க ஒரு விஷயத்தை வந்துட்டு காப்பி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு Ctrl+C அமுத்துனீங்கன்னா நீங்க வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். அதை கொண்டு போய் வேற இடத்துல பேஸ்ட் பண்ணோம்னாலும் வந்துட்டு காப்பி பண்ண விஷயங்களை வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வந்துட்டு Ctrl+D. நீங்க Ctrl+D வந்துட்டு நீங்க பிரஸ் பண்றப்போ என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபாண்ட் செட்டிங்ஸ் வந்துட்டு வருது. நீங்க ஃபாண்டோட செட்டிங்ஸ் டிஃபால்ட்டா வந்துட்டு ஒரு ஃபாண்ட்டை செட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இட்டாலிக்காக இருக்கணுமா, போல்டாக இருக்கணுமா, என்ன சைஸில் இருக்கணும், நீங்கள் எப்போவுமே ஒரே ஃபாண்ட்டு ஒரே டிஃபால்ட் சைஸில் தான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த Ctrl+D ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் இதில் வர ஆப்ஷன்ஸ் மூலிமா வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டோட இது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களும் வந்துட்டு வருது. இப்போ இன்கேஸ் வந்துட்டு ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணணும் அப்படின்னா இதில் செக் பாக்ஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரைக் த்ரூ வரும், டபுள் ஸ்ட்ரைக் த்ரூ வரும், ஸ்மால் கேப்பில் வரும், ஆல் கேப் வரும். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்துட்டு இந்த Ctrl+D ஆனதுக்கப்புறம் இந்த டிஃபால்ட் ஃபாண்ட் செட்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு Ctrl+E. Ctrl+E வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணுறதுக்காக, அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட்டுக்காக Ctrl+E யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் Ctrl+E ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி வச்சிருந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு சென்டர் அலைன்மெண்ட் ஆயிருச்சு. மேக்ஸிமம் வந்துட்டு ஹெட்டிங் கொடுக்குறப்போ நம்ம அதை வந்துட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் வச்சு பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நம்ம இந்த Ctrl+E ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி சென்டர் பண்ணிக்கலாம். Ctrl+Eக்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு Ctrl+F. Ctrl+F அப்படிங்கிறது வந்துட்டு எதோட ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டோட ஷார்ட்கட்டு. அதில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை வந்துட்டு தேடுறீங்க, நீங்கள் அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு தேடலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வாஸ் அப்படிங்கிற வந்துட்டு வார்த்தையை வந்து தேடுறேன். அது உடனே உங்களுக்கு வாஸ்ங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. இந்த ஃபைண்டோட வேலை இதுதான். Ctrl+Fக்கு அடுத்த ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+G. Ctrl+Gயோட ஷார்ட்கட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கோ டு ஷார்ட்கட். அந்த கோ டு ஷார்ட்கட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் Ctrl+G ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டயல் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பேஜஸ், செக்ஷன், லைன்ஸு, புக் மார்க்கு, கமாண்டு, ஃபுட் நோட்டு, இந்த மாதிரி இது எந்த விஷயத்துக்கு வேணாலும் போய்க்கலாம். இப்போ பேஜஸ்ன்னு இருக்குது. இப்போ எனக்கு வந்துட்டு பேஜ் நம்பர் 3க்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா பேஜ் நம்பர் 3 என்டர் பண்ணிட்டு கோ டூன்னு கொடுத்தோன்னா டேரெக்டாக என்னோட பேஜ் நம்பர் 3க்கு போயிடும். திரும்பவும் வந்து நான் பேஜ் நம்பர் 1க்கு வரணும்னா பேஜ் நம்பர் 1ன்னு கொடுத்துட்டு கோ டூ கொடுத்தோன்னா திருப்பி 1க்கு வந்துட்டு வந்துடுது. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கோ டூ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl+Gக்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா Ctrl+H எதுக்கான ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ்ன்னு வர இடத்துல எல்லாம் எனக்கு வந்துட்டு ஹாப்பி அப்படின்ட்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு வாஸ் ஃபைன் வார்ஸ் அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் வித் ஹாப்பி அப்படின்னு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்துட்டோம்னா எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வாஸ் இருந்துச்சோ அங்கேயெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹாப்பி ஆகிடும்.
மொத்தமா வந்துட்டு 20 வாசஸ் வந்துட்டு இப்ப ரீப்ளேஸ் ஆயிருச்சு. நம்ம இப்போ இதுவரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ல இருந்த 20 வாஸ் வந்துட்டு ரீப்ளேஸ் ஆயிருக்குது. ஹேப்பி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஐ. கண்ட்ரோல் ஐ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலிக்கா மாத்துறதுக்காக. இப்போ ஒரு வாசகத்த வந்துட்டு நீங்க ஒரு சைடா வந்துட்டு இத்தாலிக் ஸ்டைல்ல மாத்தணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ குடுத்தீங்கன்னா, அது இத்தாலிக் ஃபார்மட்ல வந்துட்டு மாறிரும். அதற்கடுத்த ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஜே. கண்ட்ரோல் ஜே எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஃபை. அதாவது இந்த பேராகிராஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ரைட் சைடு ஃபுல்லாவே வந்துட்டு உள்ள வெளியேன்னு வந்துட்டு அலைன்மென்ட் வந்துட்டு சரியில்லாம இருக்குது. இத வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிறது குடுத்துட்டீங்கன்னா, 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவனா வந்துட்டு அலைன் ஆயிடும். அதற்காக யூஸ் பண்றது இந்த ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜே ஜஸ்டிஃபை ஷார்ட்கட். கண்ட்ரோல் ஜேக்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் கே. கண்ட்ரோல் கேங்கிற ஒரு ஷார்ட்கட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் லிங்க். இப்போ நீங்க உங்களோட வேர்ட் ஃபைல்ல ஏதாச்சும் ஒரு லெட்டரையோ ஏதாச்சும் ஒரு வார்த்தையோ நீங்க கிளிக் பண்றப்ப உங்களுக்கு வேற ஒரு விஷயம் ஓபன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஹைப்பர் லிங்க் ஆப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த அவேர்னஸ், ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு சென்டென்ஸை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே கொடுக்குறேன். கண்ட்ரோல் கே கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எந்த விஷயத்தை உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு காட்டுது. இதுக்குள்ளேயே வந்துட்டு நீங்க உள்ளுக்குள்ளேயே வந்து பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற பேராகிராஃபையே நீங்க செலக்ட் பண்றதுனால பண்ணலாம், இல்ல வெளியில இருக்கிற ஃபைலை சூஸ் பண்றதுனால பண்ணலாம். நான் இந்த இதுக்கு வந்துட்டு வெளி சைடுல இருக்கிற இந்த குவிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்துட்டு நான் ஹைப்பர் லிங்க் பண்ணிட்டேன். ஹைப்பர் லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ப்ளூ கலரா அது மாறிட்டு அண்டர்லைன் வந்துடும். இதை எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு இதோட எந்த ஃபைலை நீங்கள் ஹைப்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த குவிஸ் அப்படிங்கிற பிபிடி ஃபைல் வந்துட்டு இப்போ எனக்கு ஓப்பன் ஆயிருச்சு. கண்ட்ரோல் கேக்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் எல். கண்ட்ரோல் எல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அலைன் டெக்ஸ்ட் டு லெஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஜஸ்டிஃபையா வந்து நீங்க அலைன் பண்ணிருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு சென்டர் அலைன்மெண்ட் நீங்க பண்ணிருக்கீங்க. இதை லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா நீங்க கண்ட்ரோல் பிளஸ் எல் பிரஸ் பண்றப்போ லெஃப்ட் சைடு அலைன்மெண்டா மாறிடும். அதுக்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்ட்ரோல் எம். கண்ட்ரோல் எம்ங்கிறது எதற்காக யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் இன்டென்ட். இன்டென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரூரல்ல இந்த மாதிரி ஏரோ மார்க்ஸ் வருதுல, இதை தான் வந்துட்டு நம்ம இன்டென்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். இதுல ஹேங்கிங் இன்டென்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொத்த பேராகிராஃபையுமே வந்துட்டு ஒவ்வொரு டேப் வந்துட்டு உங்களுக்கு சைட்ல வந்துட்டு மூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை வந்துட்டு 1 டேப் வந்துட்டு நான் ரைட் சைட்ல மூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து நான் கண்ட்ரோல் எம் பிரஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒவ்வொரு டேபா வந்துட்டு இந்த பேராகிராஃப் வந்துட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் என். கண்ட்ரோல் என் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஓப்பன் நியூ ஃபைல் நீங்க ஒன்று ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்க கண்ட்ரோல் என் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஃபைலை நான் ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறப்போ நான் கண்ட்ரோல் பிளஸ் என் பிரஸ் பண்ணேன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும், பிளாங்க் டாக்குமெண்ட். அதற்காக இந்த கண்ட்ரோல் என் ஷார்ட்கட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பிளஸ் ஓ. கண்ட்ரோல் பிளஸ் ஓ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அப்படிங்கிற ஓப்பனுக்காக வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். அப்போ வந்துட்டு நம்ம வேற ஏதாச்சும் ஃபைலை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஓ பிரஸ் பண்றப்போ உங்களோட இந்த மாதிரியான பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகிறப்போ உங்களோட அந்த ஃபைல் எங்க இருக்குதோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். கண்ட்ரோல் ஓக்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பி. கண்ட்ரோல் பினா நிறைய பேர் வந்துட்டு பேஸ்ட் அப்படின்னு வந்துட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா கிடையாது. கண்ட்ரோல் பி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து பிரிண்டிங்காக வந்துட்டு யூஸ் பண்றோம். நீங்க பிரிண்ட் பண்ணோம் இந்த டாக்குமெண்ட்டை அப்படின்ட்டு நீங்க கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பிரிண்டர் ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ வந்துட்டு நீங்க அது மூலியமா வந்துட்டு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் பிக்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆர். கண்ட்ரோல் ஆர் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலைன் டெக்ஸ்ட் டு ரைட். ரைட் சைடில் வந்து நீங்க அலைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த கண்ட்ரோல் ஆரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஹோல் பேராகிராஃபும் வந்துட்டு ரைட் சைட்ல இருந்து உங்களுக்கு அலைன் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அதற்காக வந்துட்டு இந்த கண்ட்ரோல் ஆர் ஷார்ட்கட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் எஸ். கண்ட்ரோல் எஸ் ஷார்ட்கட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேவ்க்காக வந்துட்டு யூஸ் பண்றோம். அதாவது நீங்க ஒரு ஃபைலை வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை சேவ் பண்ணோம் இல்லையா, அதற்காக வந்துட்டு கண்ட்ரோல் எஸ் ஷார்ட்கட் வந்துட்டு யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் டி எதற்காகனா வந்துட்டு லெஃப்ட் இன்டென்ட். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹேங்கிங் இன்டென்ட்னா வந்துட்டு ஹோல் பேராகிராஃபே வந்துட்டு ஒரு டேப் வந்துட்டு
மூவ் ஆகிறத பார்த்தோம். லெஃப்ட் இன்டென்ட் அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் லைனை தவிர மீதி இருக்கிற லைன் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு டேபா வந்துட்டு மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த தேர்ட் பேராகிராஃப்ல பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் டி பிரஸ் பண்றேன். உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் லைன் மூவே ஆகாது. மற்ற லைன்கள் எல்லாமே ஒவ்வொரு டேப் வந்துட்டு சைடில் வந்துட்டு மூவ் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். அடுத்த ஷார்ட்கட் கண்ட்ரோல் டிக்கு அப்புறம் என்ன ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூ. கண்ட்ரோல் யூ எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அண்டர்லைனுக்காக வந்துட்டு யூஸ் பண்றோம். இப்போ நான் இந்த பேராகிராஃப்ல இருக்கிற எல்லா லைனையும் வந்துட்டு நான் அண்டர்லைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு இந்த 150th பர்த் ஆனிவர்சரி அப்படிங்கிறத மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+U பிரஸ் பண்றப்போ உங்களுக்கு அது அண்டர்லைன் ஆயிடும். கண்ட்ரோல் யூக்கு அடுத்த ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்ட்ரோல் வி. கண்ட்ரோல் வி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த பேராகிராஃபை வந்துட்டு நான் Ctrl+C பிரஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டேன். திரும்பி வந்துட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ Ctrl+V பிரஸ் பண்றப்போ அந்த பேராகிராஃப் வந்துட்டு எனக்கு பேஸ்ட் ஆயிடுது. அதற்காக தான் இந்த கண்ட்ரோல் வி ஷார்ட்கட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கடுத்த ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து Ctrl+W. Ctrl+W எதுக்குன்னா வந்துட்டு க்ளோஸ் த டாக்குமெண்ட். இப்போ Ctrl+W நான் பிரஸ் பண்றப்போ யூ வாண்ட் டு சேவ் த சேஞ்சஸ்ன்னு கேட்குது. நான் சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா வந்துட்டு அந்த ஃபைல் வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். Ctrl+Wக்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா Ctrl+X. Ctrl+X எதுக்குன்னா வந்துட்டு கட் பண்றதுக்காக. நம்ம இதுக்கு முன்னாடி Ctrl+C காப்பி பண்றதுக்குன்னு வந்துட்டு பார்த்தோம். அப்போ வந்துட்டு நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றப்போ அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணிட்டே போக முடியும். இது எதுக்குன்னா கட் பண்றதுக்கு. இப்போ எனக்கு இந்த செகண்ட் பேராகிராஃப் வந்துட்டு ஃபோர்த் பேராகிராஃபா மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா மொத்தமாக இந்த செகண்ட் பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+X கிளிக் பண்ணனா மொத்தமாக அந்த பிளேஸ்ல இருந்து கட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு தேர்ட் பேராகிராஃபுக்கு கீழே வச்சுட்டு Ctrl+V கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ண விஷயத்தை வந்துட்டு நான் கீழே கொண்டாந்து பேஸ்ட் பண்ண முடியுது. அதற்காக Ctrl+X வந்துட்டு யூஸ் ஆகுது. அதுக்கடுத்த ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Y. Ctrl+Y எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீடு கமாண்டுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஆக்ஷனை வந்துட்டு அது கண்டினியூஸாக அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ணோம்னா நம்ம இந்த செகண்ட் பேராகிராஃப் எடுத்து ஃபோர்த் பேராகிராஃப்ல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம். ஸோ நான் Ctrl+Y நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த செகண்ட் பேராகிராஃப் வந்துட்டு எகைன் அண்ட் எகைன் வந்துட்டு பேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஆக்ஷன் என்னன்னா இதை பேஸ்ட் பண்ணாதான் ஆக்ஷன். ஸோ வந்துட்டு எகைன் அண்ட் எகைன் வந்துட்டு அது அந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. கடைசியான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Z. நீங்கள் Ctrl+Z எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்டு, அதாவது இதுக்கு முன்னாடி செஞ்ச இடத்துக்கு வந்துட்டு திரும்பியும் போகிறது. அதாவது ஒவ்வொரு இப்போ நம்ம இதில் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ 2 பேராகிராஃப் Ctrl+Y ப்ரெஸ் பண்ணப்போ எக்ஸ்ட்ராவாக பேராகிராஃப் வந்துட்டு சோனோம். Ctrl+Z கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ இங்கிருந்த வந்துட்டு ஃபோர்த் பேராகிராஃப் என்ன ஆயிடுச்சு, கட் பண்ண வரைக்கும் ஆயிடுச்சு. திரும்பி நான் வந்துட்டு Ctrl+Z கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் இருந்த பொசிஷனுக்கே வந்துட்டு வந்துருச்சு. Ctrl+Zோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டு, அதாவது முன்னாடி இருந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு பேக்வேர்டில் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டீ கடன் நியூஸ் அண்ட் டியூட்.